ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஓரளவுக்கு இப்போ கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெளியே வரல, கேம்பெயின் பண்ண மாட்டேங்கிறாங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேம்பெயின் பண்ணுறாரு, டைம் கீப்பப் பண்ண மாட்டேங்கிறாரு. சில இடத்துல நிறைய இடங்களில் பேசவும் இல்லை. பட் ஏதோ ஒன்று பிரச்சாரம் பண்ணுறாரு, அப்புறம் விதிகளை மீறிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் மேலே வழக்குகளும் போட்டிருக்காங்க சென்னையிலலாம். எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து அவரோட அந்த உழைப்பை வந்து கொஞ்சம் உயர்த்தியிருக்கார். 10 நாளைக்கு ஒரு வாட்டி உழைச்சவர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை, அப்புறம் வாரம் 2 முறை, அப்புறம் 1 விட்டு 1 நாள் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காரு. நம்ம எதிர்பார்த்தது அவர் டெய்லி உழைக்கணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் 18 மணி நேரம் அவர் தெருவாக போய் ஓட்டு கேட்கணுன்றது நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வந்து நான் தெருவாக போக மாட்டேன், நான் வேகமாக வண்டியில் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு. அது அவர் நிலைப்பாடு. அதில் வந்து நமக்கு போய் பெரிய குறை சொல்கிறத விட அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்னா, விஜய் அவர்கள் கட்டமைச்சார் இல்லைங்களா, ஒரு பெரிய பிம்பம், மாற்று முதலமைச்சராக வந்து உட்காந்துருவார் அப்படின்றது அது காணல் நீர். நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ, எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தான் வாக்கு வங்கி கிடைக்கும். தூத்துக்குடியில் கூட்டத்தை பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்தது, திருப்பூரில் கூட்டத்தை பார்த்தா மிரட்டுற மாதிரி இருந்தது, டி நகரில் கூட்டத்தை பார்த்தா இல்லை, வண்டி வந்து ஃப்ரீயாக போகும். இப்போது காவல்துறை கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஆளை போட்டு வண்டியை அழகாக ஃபெசிலிட்டேட் பண்ணால் போயிடும். நேற்றெல்லாம் இந்த டி நகரெல்லாம் வந்து அப்சல்யூட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிரச்சாரமும் நடந்தது, விஜய் ரசிகர்களும் விஜயை பார்த்தாங்க, விஜயும் கை காட்டினார், போக்குவரத்தும் நெரிசலும் இல்லாமல், மயக்கி விழுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சென்னையில் விஜயோட தாக்கம், அதாவது ஓட்டு விஷயமா இல்லை, வாக்கு விஷயமா, இந்த கூட்டம் வருகிறது தன்மை என்பது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இவர் இன்னும் 1 மாதம் மேபி பிரச்சார தேதி இருக்குது, இவர் இன்னும் இந்த மாதிரி ஊராக போகிறாருன்னா, 2வது முறை திருப்பூர் போனால் முறை வந்த கூட்டம் வராது. குறையுதுன்றீங்களா நீங்கள்? கூட்டம் குறையுது. விஜய் ஏன் அதில் வருதுன்னு நினைக்கிறீங்க? ரிப்பீட்டாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல கூட்டம் குறையுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரேட்ஸ்லேயும் டி நகர்லேயும் அவருக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஏன் இப்போ இங்கெல்லாம் ஜனமே இல்லையா? இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்ல போனால் கன்ஜஸ்டட் ஏரியா. அப்போ நகரத்தில் வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்தா அந்த ஆசை, அந்த செல்ஃபி, அந்த மோகம் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க ஒரு வாட்டி. அப்போது இப்போ பெரம்பூரில் அவர் வராருன்னா, வில்லிவாக்கம், பெரம்பூர், கொளத்தூர், ஆர்கே நகர்லேருந்து வண்டி பார்க்குறதில்ல, அடையாறுலேருந்து போகிறாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து வந்தாங்க, திருவள்ளூர்லேருந்து வந்தாங்க. இப்போ திருவள்ளூருக்கே அவர் போகிறாருன்னும் போது அந்த கூட்டம் வந்து குறைய ஆரம்பிக்குது அங்கங்கே. இப்போ திருப்பூரில் ஏன் கூட்டம் வந்ததுன்னா, அங்கே அந்த சைடு அவர் போகல, கோயம்புத்தூர் ஒரு வாட்டி போனாங்க, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஈரோடு போனாங்க, திருப்பூர் போகல. அப்போ திருப்பூர் அந்த சைடு அப்போ பார்க்காதவங்களும் திருப்பி வராங்க பார்க்குறது. அப்போ அந்த ஒரு 2-3 வாட்டி அவர் போகிறாரு. இப்போ கன்னியாகுமரி அன்றைக்கி ஃபஸ்ட்டு வாட்டி போகிறாரு, கூட்டம் 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி போகும்போது என்னென்னா அந்த பழைய கூட்டம் இருக்காது, அது குறையுது. இப்போ சென்னை அதுக்கு எடுத்துக்காட்டு, நேற்று நடந்த சம்பவம் எடுத்துக்காட்டு. ஒரு சைடு கூட்டம் வர்றதையும் பார்க்குறோம், ஒரு சைடு கூட்டம் குறையிறதையும் பார்க்குறோம். அப்போ என்னென்னா அந்த நடிகர் மீது அந்த ஆசை, அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க, வந்து பார்க்குறாங்க. இது ஓட் ஷேராக எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தா, வேட்பாளர்களுக்கு போதிய அளவுக்கு லோக்கலில் வந்து அந்த வசீகரமும் அந்த பேசு பொருளும் இல்லை. விஜய்க்கு ஓட்டு போடலாம், வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பார்க்கணுன்றாங்க நிறைய இடத்துல. அப்போது இது கிட்டத்தட்ட அவர் ஐயா விஜயகாந்த் மாதிரியும் கமல் அவர்கள் போக்கில் தான் போகுது. அந்த கிராஃபை வந்து தாண்டி, பெரிய அளவில் தாண்டி 40% விஜய் வாங்கி முதலமைச்சர் ஆவாருன்றது சாத்தியம் இல்லைன்ற அந்த புரிதல் கிட்டத்தட்ட நான் அப்படி தான் பார்க்குறேன். எது ப்ராக்டிக்கலாக நினைக்கிறீங்க? சாத்தியம்னா 40 இல்லைன்னா அவருக்கு என்ன வந்து he will be getting around 10 to 15%. இப்போ நகரங்களில் வந்து கூடும், ஒரு சில இடத்துல வந்து அது வந்து 22, 18 கூட போகும் ஒரு சில தொகுதிகள். உதாரணத்துக்கு ஆதவர்ஜுனா நிற்கிறாரு, அங்கே இப்போ பர்சன்டேஜ் ஏறும். புஷி ஆனந்த் டி நகரில் நிற்கிறார், அங்கே பர்சன்டேஜ் ஏறும். ஒரு சில தொகுதிகளில் பர்சன்டேஜ் ஏறும். எக்மோரில் ராஜ்மோகன் நிற்கிறார், அங்கே பர்சன்டேஜ் கூடும். பட் இதே நீங்கள் அதை தாண்டி வந்து விருதாச்சலம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விழுப்புரம், மயிலம், கடலூர் உள்ள அப்படின்னும் போது அந்த இடத்துலலாம் பர்சன்டேஜ் இருக்காது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லையுமே சிட்டி தவிர்த்து உள்ளெல்லாம் போகும்போது பர்சன்டேஜ் இருக்குது. சிட்டிஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் தெரியுது. முக்கியமான ஹெவி வெயிட்ஸ்லாம் அங்கே தான் இறக்குறாங்களோ. கரெக்டாக அவங்க வந்து அவங்களோட டார்கெட் ஏரியா பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் திருச்சி இருக்குது. சென்னை அண்ட் திருச்சியில் அவர் விஜயை போட்டி போடுறதுனால அங்கே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும் அதை சுற்றி. அதே மாதிரி சென்னையில் வந்து விஜயும் நிற்கிறாரு, மற்ற தலைவரும் நிற்கிறார், சென்னையில் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் டிவிக்கே வந்து சென்னையில் வந்து நிறைய சீட்டை வந்து திமுகவுக்கு வந்து வெற்றியில் எடுக்க வேண்டிய இடத்துல நிறைய இடத்துல தோக்க வைப்பாங்க அவங்க டிஎம்கேவை. அந்த வாய்ப்புகள் வந்து தாவேக்காவால் திமுகவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் சென்னையில் காத்து கொண்டிருக்கிறது. ஏன் சென்னையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சிக்கு இருக்கிற கட்டமைப்பு, நாட்கள் குறைவு, உழைப்பு குறைவு, ஒரு பெரிய பார்வை கிடையாது. ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியல.
உதாரணத்துக்கு ஒரு கட்சி தலைவர் மீதெல்லாம் வந்து கொடி பைப்போடு இருக்கும் போதெல்லாம் யாரும் தூக்கி போட மாட்டாங்க. அது லைட்டாக மிஸ் ஆகி அது அந்த குச்சியில் அந்த பைப்பு உருவி மூஞ்சில் குத்துச்சுன்னா அது எந்த மாதிரியான அடிபடும், கண்ணில் படுது. நல்ல வேலை ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்ருக்காரு வச்சுக்கோங்க, வேற எங்கன்னா படாத இடத்துல படுது. ஒரு 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை வந்து ஒரு கண்ணை இப்படி அவர் நடிகர் முதல்ல ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். அந்த முகம் வந்து அவர் வந்து அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும், பதப்படுத்தி பார்த்து வச்சுக்கணும். முகம் எப்படி வேணால் இதுக்கப்புறம் இருந்தா அப்படின்றது வேறு. பட் விஜய்னா இப்படி இருப்பார், இப்படி இருக்கும் முகம், இப்படி முடி தூக்கி வாரி இருப்பார், லைட்டாக தாடி வச்சுருப்பார், ஒரு ஃபிக்ஸாக இருக்குது. அந்த முகத்துக்கு நேராக நீங்கள் வந்து தூக்கி போடுறீங்க ஒரு விஷயத்தை. இப்போ ஒரு அரசியல் கட்சி இப்படி நடத்தக்கூடாது. இப்போ வந்து ஒரு பொம்மையை வந்து ஒரு சகோதரி வந்து அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தை தூக்கி போடுறாங்க. அப்போது யாரோ ஒரு விஷமி அந்த பொம்மைக்குள்ளே வேறு எதையோ வச்சு தூக்கி போடுறாங்க, அது ஏதோ ஒன்று ஆயிடுது. இது என்ன விதமான தேர்தல் பாதிப்பை ஏற்படுத்தும்? நாட்டில் நடக்காத விஷயங்கள் கிடையாது. இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி எதுக்கு கொடுத்துருக்காங்க, அது எப்படி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இவரும் வந்து அதை பற்றி அக்கறையே கிடையாது. என்ன நான் கேட்குறேன்னா, இவர் வந்து இப்போ வண்டியில் போகிறார், இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக எங்கெங்கெல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாரு, ஒரு ரோட்டு வழியாக போகிறாரு, வெறும் 50 பேர் தான் இருக்கிறாங்கன்னா டக்குன்னு இறங்கி ஒரு 2 நிமிஷம் எல்லாருக்கும் 50 பேருக்கும் கையை கொடுத்துட்டு அப்படியே கூட போகலாம், தப்பு கிடையாது. அப்போ என்ன ஆகுனா அந்த ஆர்வம், அந்த விஷயம், அந்த ஆரவாரம் குறைஞ்சிரும். இந்த 50 பேர் இன்னொரு பாயிண்டில் வந்து மொத்தமாக வரமாட்டாங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு போதும், ஒவ்வொரு வாட்டியும் போய் ஃபோட்டோ எடுக்கணும், ஒவ்வொரு வாட்டியும் போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் வந்து அது நல்லது இல்லை. கூட்டத்தை காட்டணும்ல அவர். அதான் அப்போது நீங்கள் ஏமாத்துறீங்க இல்லையா? இந்த அவரோட ஒரே ஆயுதம் இந்த கூட்டம். இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமா, இந்த கூட்டம் தமிழ்நாடு பூரா இருக்கான்னு தெரியாது. ஆனால் இந்த கூட்டத்தை அவர் வந்தால் வருது. அப்போ அந்த கூட்டத்தை காட்டியே இந்த ஒத்த ஆயுதத்தை வச்சு அவர் எல்லா விஷயத்தையும் சரி செய்யலாம்னு நினைக்கிறார். வேட்பாளர் தேர்வு சரியாக செய்யலை, தவறானவர்கள், குற்ற பின்னணியில் இருக்கவங்க, கஞ்சா கேஸில் அரெஸ்ட் ஆனவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சீட்டு, நில அபகரிப்பு, பாலியல் சீண்டல், இது மாதிரி ஆளுக்கெல்லாம் சீட்டை கொடுத்துட்டு என்ன தூய ஆட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? என்ன அடிப்படை இருக்குது? நேற்று வரையிலும் அதிமுகலேருந்து அந்த அதிமுக ஊழல் கட்சி அப்படியெல்லாம் பேசிவிட்டு அந்த கட்சியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்க. அப்போ இது என்ன விதமானது? மூணாவது, நீங்களே உழைக்க மாட்டேன்றீங்க, நீங்களே பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறீங்க. நீங்களே உழைக்கலைன்னா அப்போ கட்சிக்காரங்க ஒண்டி ஃபுல்லாக உழைக்கணும்னு எதனா இருக்குது. அது மாதிரி அதுக்கப்புறம் அவங்களோட வாக்குறுதிகள், இப்போ ஒரு சிலர் பேசும்போது சொன்னாங்க, இல்லை இதை நான் வரவேற்கிறேன், அதை நான் வரவேற்கிறேன். அதில் இந்த அரசு அதிகாரிகள் பணம் பெறுறது வந்து தவறு, அதை நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது வரவேற்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ விஜயோட தேர்தல் வாக்குறுதிகள் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட காப்பி கேட் மாதிரி தான் இருக்குது. டிஎம்கேலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்குறாங்க, ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்காங்க. ஒரு சொந்தமாக புதுசாக ஒரு சில விஷயங்கள் எதுவுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதிமுக எடுத்திங்கன்னா ஃப்ரிட்ஜு புதுசு, 10,000 பணம் புதுசு, அது மாதிரி ஒரு சில புதுசு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பழைய பாப்புலர் ஸ்கீம்ஸை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பாப்புலர் அம்மா உணவகம் ரெஸ்டரேஷன், அம்மா கிளினிக் ரெஸ்டரேஷனு, தாலிக்கு தங்கம் திருப்பி நாங்கள் கொண்டு வருவோம். இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் ஃபேமஸாக பார்க்கணும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட கேம்பெயினில் பார்க்கும்போது கூட்டம் வருது, பின்னாடி பார்த்தா பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க அவரோட. ஆனால் வேட்பாளர்களை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு, கூட வச்சுக்க மாட்டேங்கிறாரு. அது என்ன நினைக்கிறீங்க? இப்போது தலைவர்கள் எல்லாமே வேட்பாளர்கள் பக்கத்தை வச்சுப்பாங்க, அவங்களுக்கு ஏன் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு? இல்லைங்க, அவர் வந்து கொஞ்சம் ஒரு எல்லாருக்கூடையும் பழகிற ஒரு தலைவர் கிடையாது. சரி, உங்களுக்கு ஒரு ரொம்ப துல்லியமான கேள்வி, ஏன் அவர் அந்த முக்கியத்துவம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் யாருன்றதை நம்ம டீகோட் பண்ணோம். There is a difference between a professional, a top professional or a celebrity and a leader. இப்போது விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ரொஃபஷனல்னால் 100% டாப் ப்ரொஃபஷனல். அவரோட தொழிலில் வந்து அவர் ஒரு உச்சம்தான், அதிலெல்லாம் டவுட்டு கிடையாது. இந்த தேசத்தில் ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி. ஆனால் அவர் லீடரானா கிடையாது, லீடர் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐயா காமராஜர் செலிப்ரிட்டியோ ப்ரொஃபஷனலோ கிடையாது, ஆனால் லீடர். இந்த லீடரால் வந்து எப்படின்னா எங்கே வேணால் எந்த ஊர்லனா போய் தங்க முடியும். ஐயா காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் ஏசி கேட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சப்போ காமராஜர் ஐயாவை ஃபாலோ பண்ணுறவங்களாம் வச்சு வாட்டி எடுத்தாங்க திமுகவை. யாரை பற்றி என்ன பேசுகிறீங்கன்னு. அப்போது எளிமையின் சிகரம் அது ஒரு லீடர்ஷிப். அதாவது இப்போது இதே காமராஜர் ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோன்னா முன்னாலே போய் அங்கேயே ஒரு ஓட்டு வீட்டில் தங்கி எந்த வசதியும் எதிர்பார்க்காம, இல்லை ஒரு கட்சி ஆஃபீஸில் படுத்து எழுந்துச்சி போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய தன்மை. நீங்கள் விஜய்கிட்ட அதை எதிர்பார்க்கணுமா? எதுக்கிட்ட? அப்போ அந்த லீடர்ஷிப் கிடையாது. அப்போ அவங்க லீடர்ஷிப் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது, கட்சிக்காரங்களை வளர்த்து விடுறது, வேட்பாளரை தூக்கி விடுறது, வேட்பாளர் வெற்றி பெறத்துக்கு உண்டான வியூகங்கள், இது வந்து லீடர்ஸ் பண்ணக்கூடிய வேலை. இப்போ இவர் பண்ணக்கூடியது வந்து இஸ் அ ஸ்டார் கேம்பெயினர் ஃபார் டிவிகே.
ஒரு நட்சத்திர பேச்சாளர் இல்லை நட்சத்திர பிரபலம், இவர் போனால் தாவேக்காக்கு ஓட்டு கிடைக்கும். பட் வெதர் இஸ் எ லீடர்னா he has not emerged as a leader because he is a celebrated professional who is trying to become a leader. அப்போ இன்றைக்கி தேதியில் விஜய் அவர்கள் லீடர்னா இல்லை. இப்போ இன்றைக்கி தேதியில் விஜய் யார்? விஜய் வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர், நட்சத்திர தலைவர், நட்சத்திர ஒரு கூட்டத்தை வரவேற்பார், அவ்வளோதான். இஸ் அஸ் அ ப்ரொஃபஷனல். இப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கு வந்து என்டிஏக்கு ஓட்டு கேட்குறாருன்னா அவருக்குமே வந்து இப்போ திருத்தணி ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியா, திருவள்ளூரில் தெலுங்கு அதிகமாக பேசுகிற இடத்துல பவன் கல்யாணுக்கு கூட்டம் வரும். மேபி விஜய் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வரும். இப்போ அவர் வந்து பவன் கல்யாணம் தமிழ்நாட்டில் நம்ம லீடராக எடுத்துக்க முடியுமா? இஸ் அ ஸ்டார் கேம்பெயினர். அவர் வந்தால் கூட்டம் வரும், அவர் வந்தால் கூட்டம் சேரும், கை காட்டுவாங்க, டாட்டா கொடுப்பாங்க, ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாங்க, செல்ஃபி எடுத்துக்குவாங்க, போக்குவரத்து நெரிசல் வரும். பட் அது லீடராக அவர்னா கிடையாது. ஒரு லீடர்ன்றது மக்கள் கூட இறங்கி பழகிறது. அப்போது விஜய் வந்து இன்றைக்கி தேதியில் லீடர்னா கிடையாது. நான் சொன்ன மாதிரி இப்போ காமராஜர், எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்தாலும் பிரபலமாக இருந்தாலும் இஸ் எ லீடர். ஏன் லீடர்னா இவர் வேட்பாளரே அறிமுகப்படுத்த மாட்டார். ஆனால் அவர் தொண்டர்களோட கல்யாணம், தொண்டர்கள் யாருன்னா இறந்து போயிட்டாங்க, இல்லை தொண்டர்களோட பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு, இல்லை யாரோ ஒருத்தர் நல்ல மார்க் எடுத்துட்டா டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னா நிறைய உதவிகள், இந்த மாதிரி மறைமுகமாக நிறைய சொல்லப்படாத விஷயங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு லீடருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம். விஜய் இஸ் அ செலிப்ரேட்டட் ப்ரொஃபஷனல் பட் நாட் அ லீடர். இப்போ நம்ம அதிமுக அரசியல் பற்றியோ பிரச்சாரத்தை பற்றியோ பேசும்போது நிறைய இஷ்யூஸ் பேசுகிறோம். அவங்க ட்ரக்ஸ் புழக்கம் பற்றி பேசுகிறாங்க, லா அண்ட் ஆர்டர் பற்றி பேசுகிறாங்க, வேறு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. திமுகவோட பிரச்சாரத்தை பற்றி பேசும்போதும் யூசிசியாக இருக்கலாம், டீலிமிட்டேஷனாக இருக்கலாம், ஏதோ நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இப்போ தாவேக்காவோட பிரச்சாரத்தை பற்றி நம்ம பேசும்போது என்றைக்குமே நம்ம இஷ்யூஸை டச் பண்ணுறதே இல்லை, அரசியலும் டச் பண்ணுறது இல்லை. தாவேக்காவுக்கு கூட்டம் வந்தது, விஜய் அங்கே போனார், இங்கே வந்தார், இதை தான் பேசுகிறோம். அவரோட பிரச்சாரத்தில் அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அவர் பிரச்சாரத்தில் வந்து ஒரு மேம்போக்கான அரசியல் இருக்குது. ஒரு நுனி அரசியலோ இல்லை மக்கள் சார்ந்த அரசியலோ அப்படின்றது இல்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கி டி நகரில் போகிறாரு, டி நகரில் பேசவே இல்லை. டி நகரில் என்ன பிரச்சனை? டி நகருடைய அமைப்பு என்ன? டி நகர் வந்து அதிகமான கடைகள், அதிகமாக வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போ அங்கே வந்து இந்த சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் விலைலாம் கணிசமாக ஏற்றிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏற்றி விட்டு போயிட்டீங்க. அவங்க எங்கே ஏற்றுவாங்க? அவங்க விற்கிற துணி, அவங்க விற்கிற நகை, அவங்க விற்கிற அந்த பொருட்கள், வீட்டு உபயோக சாமான்கள், இல்லை மற்ற விஷயங்கள், ஃபர்னிச்சர், அந்த மாதிரி விஷயத்தில் தான் விலைவாசி ஏறும். ஸோ அப்போது இது விலைவாசி பிரச்சனைன்றது விஜய் இதுவரையிலும் எங்கேயுமே பேசின மாதிரி எனக்கு தெரியல. இப்போ விலைவாசி பிரச்சனை அவருக்கு தெரியாது, ஏன்னா அவருக்கு பணப்பற்றாக்குறை என்பது என்னென்னு தெரியாது. அவர் 800 கோடி வச்சுருக்கிறாரு, அதுக்கு சொந்த காரணம் போது அவருக்கு வந்து இந்த புளி விலை என்ன, எண்ணெய் விலை என்ன, அரிசி விலை ஏறி இருக்குது அப்படின்றத பற்றி அவருக்கு வந்து பாலுக்கும் ஜூஸுக்கும் அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியும். 1 லிட்டர் பால் விலை என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் போய் நீங்கள் எப்போ ஏஞ்சி கேட்டிங்கனாலும் மனப்பாடமாக சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து மனப்பாடமாக சொல்கிறாங்க. பால் விலை என்ன, கட்டை விலை எவ்வளோ இருக்குது, மரம் விலை எவ்வளோ இருக்குது, ஸ்டீல் விலை, சிமெண்ட் விலை, மண் விலை, எல்லாம் ஒவ்வொரு விலையும் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி விலைவாசின்றது எப்போயும் எனக்கே குறைஞ்சது கிடையாது. ஸோ வரலாறு பிரகாரம் விலைவாசின்றது ஏறும். அது எவ்வளோ பர்சன்டேஜில் ஏறுதுன்றதை பார்க்கணும். இப்போது விலைவாசியை வந்து நிறைய நேரத்தில் வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாங்க. இப்போ இலங்கையில் கிட்டத்தட்ட போர், உள்நாட்டு போர் வந்ததுக்கு காரணமோ, இல்லை வங்கதேசத்தில் ஒரு பிரச்சனைக்கு வந்ததுக்கு காரணமோ விலைவாசி. உங்களுக்கு விலைவாசி ஏறும்போது ஏடாகூடமாக போகும்போது மக்களுக்கு வந்து ஏன் கோபம் வருதுன்னே தெரியாது. இது சைக்காலஜி ஆஃப் மணி, இல்லை சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து தான் கையில் காசு இல்லைனாமே போதும் டிப்ரெஷன் வரும். ஏன் அந்த டிப்ரெஷன்னா பணம் இல்லை, குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கோ இல்லை குடும்பத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, தன்னோட தனிப்பட்ட பணத்துக்கு வரலன்னும் போதே ஒரு டிப்ரெஷன் வரும். இதெல்லாம் எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகணும்? அரசியலில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது தெர் இஸ் எ கனெக்ட். இப்போ இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள் விஜய் எனக்கு நான் பேசியிருப்பாரா அப்படின்னா கிடையாது. இப்போது விஜய் வந்து விஜயோட ரசிகர் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஒரு சின்ன கணக்கு அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பையன் இன்றைக்கி ட்ரிபிள்இ இல்லை இசிஇ இல்லை ஐடி படிக்கணுன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க சராசரியாக? அப்போ +2 முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜ் அட்மிஷன் ஃபீஸு, கேபிட்டேஷன் ஃபீஸு, ஒயிட்டில் வாங்குகிற பணம், பிளாக்கில் வாங்குகிற பணம், 5 வருஷத்துக்கு ஃபீஸு, போக்குவரத்து. அப்போ அந்த ஒரு மாணவனுக்கு எவ்வளவு செலவு ஒரு குடும்பம் பண்ணுது? அப்புறம் இவ்வளவு செலவு பண்ணிவிட்டு அவன் வேலைக்கு போகும்போது 15,000 ரூபா சம்பளத்துக்கு கூப்பிடுறான். அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? 5 வருஷம் உழைப்பு, 5 வருஷம் படிப்பு, 5 வருஷம் அவங்க அப்பாவோட பணம், இதை தூக்கி ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போட்டுருந்தாவே காசு பெட்டராக வந்திருக்கும். இப்போ இதை வந்து யார் சொல்லியிருக்கணும்? இதை விஜய் பேசியிருந்தா அவருக்கு எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறீங்க. அது வந்து இதுக்கெல்லாம் அடுத்தது ஸ்டேஜ். ஏஐ அளவுக்கு நம்ம இன்னும் போகல. இன்னும் அம்மா உணவகத்தை நோக்கி போகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க நம்ம ஊரில்.
அப்போது அந்த நடைமுறையில் இருக்கிற மக்கள் கூட இன்னும் அந்நியப்பட்டிருக்காரு. அதனால தான் நீங்களும் நானுமே வந்து அந்த அரசியல் பேச முடியல. அவரை பொறுத்தவரையிலும் திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி. எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தார், அண்ணான்னு ஒருத்தர் வந்தார், நான் வந்துட்டேன். எல்லா இடத்துலையும் உங்கள் விஜய் விசில், நான் நிற்கிறேன், வீட்டுக்குள்ளே ஒரு விஜய் இவ்வளோதான். இப்போ நகை அடிச்சுன்னு போயிட்டாங்க. நிறைய இடத்துல போகிற இடத்துலலாம் வந்து சங்கிலி பறிப்பு இல்லை செயின் ஸ்நாச்சிங், அதாவது திருடிடுறாங்க. விஜய்க்கு கூட்டம் சேர்ற இடத்துலலாம் ஃபோன்ஸ் நிறைய திருடு. எம்ஜிஆராக இருந்திருந்தா ஒரு வேலை, ஒரு வியூகோன்னு இல்லை, அவர் நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு. அந்த ப்ரூஃபோடு போகிறாங்கன்னா மேபி அவங்களுக்குலாம் அந்த நகையை கூட அவரே வாங்கி கொடுத்துருப்பாரு. என்னம்மா எவ்வளோமா போச்சு, சரி என் கூட்டத்துக்கு வந்தால் என்ன ஆச்சு? எல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப வறுமை கோட்டில் இருப்பாங்க, ஏழையாக இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு நடுத்தரமாக இருப்போம். அந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருப்பார். இவர்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இவங்களுக்கும் பொறுப்பு இல்லை. நிறைய இடத்துல இந்த கூட்டம் எங்கள் கோயிலில் கூட திருடு போகும். நியூ இயர் செலிப்ரேஷன் போகும்போது திருடு போவோம். பொங்கலுக்கு ஊரில் கிராமங்களில். அப்போது அந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கும் அந்த புரிதல் கிடையாது. இதெல்லாம் யார் பார்க்கணும்? இது வந்து பிரச்சனையே கிடையாது, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இதெல்லாம் அப்படி கிடையாது. உங்கள் சார்ந்தவங்க பிரச்சனை. 5 பவுன் தங்க செயினை இழந்த அந்த நபருக்கு தான் அது வழி தெரியும். வீட்டில் போனது விஜய் அண்ணாவை பார்க்க, திருப்பி வீட்டுக்கு போனால் வீட்டில் கேட்குறவங்க கேள்விக்கு பதில் இருக்கா? அதை கஷ்டப்பட்டு சீட்டு கட்டியோ அந்த நகையை வாங்கி அதை போட்டு அழகு பார்த்த அந்த அப்பா அம்மாவுக்கு தானே அந்த வழி தெரியும். ஒரு சிலர் 42 பேர் இறந்து போனாங்க. இப்போ அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதை அப்படியே கடந்து போக பார்க்குறீங்க, அதை அப்படியே மறந்து போக பார்க்குறீங்க. இந்த மனிதர் கரூர்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்தாரா இல்லையா? இன்றைக்கி இந்த கூட்டம் இதை பார்த்துட்டு அப்படியே திருப்பி மடைமாற்றப்பட்டு. சரி, அதுதான் சொல்கிறேன், இஸ் நாட் அ லீடர். ஒரு லீடருன்றவன் வந்து எல்லா சூழ்நிலையும் தன்னோட மக்களுக்காக நிற்கிறவர் தான் லீடர். நான் அவசரமாக போவேன், எனக்கு நிறைய வேலை, 6 மணிக்கு மேலே இந்த வண்டி ஓடாதுன்னு போட்டு மீம்ஸ் போடுறாங்க. என்ன சொல்ல வராங்க மீம்ஸ் போடுறோம்? 6 மணிக்கு மேலே என் வண்டி ஓடாது. நைட்டில் எங்கன்னா அவரை பார்த்துருக்கிறீங்களா? இப்போ ஒரு சில காட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா நைட்டில் ஒரு சில மிருகத்தை பார்க்கலாம், பகலில் பார்க்க முடியாது. நாக்டானல் அனிமல்ஸ், டயானல் அனிமல்ஸ்னுவாங்க. இப்போ இந்த மங்கூஸு, அப்புறம் இந்த கீரிப்புள்ளை, அப்புறம் சிறுத்தை, புலி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் ஆக்டிவாக இருக்கும். ஆந்தை நைட்டில் ஆக்டிவாக இருக்கும். பகலில் பார்த்திங்கன்னா அதோட மூமெண்ட்டே இருக்காது. ஒரு சில இதெல்லாம் பகலில் வந்து நீங்கள் வெளிப்படையாக பார்க்கலாம். யானை பகல்லே மேயும், காட்டு மாடு பகலில் மேயும், புள்ளிமான் பகலில் மேயும், பறவைகள் பகலில் சுற்றும், இரவில் போய் அமைதியாகிடும். அப்போ விஜய் அவர்கள் வந்து நாக்டானல், அதாவது நைட்டில் பார்த்திங்கன்னா அவரை பார்க்க முடியாது, பகலில் தான் பார்க்க முடியும். 6 மணிக்கு மேலே அவர் வண்டி ஓடாதுன்றாங்க. இதெல்லாம் வந்து இது நல்ல அரசியலா? அப்போது பிரச்சாரத்துக்கே 6 மணிக்கு மேலே வராதவர் பொதுமக்கள் பிரச்சனைனா வருவாரா? நாளை பின்ன. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.